இன்றைக்கி நம்ம தர்ஷி விழாக்கில் வந்து தட்டைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். நம்ம நைட்டு பூரா ஊற வச்சா தட்டைப்பயிறு வந்து நல்லா ஊறிடுச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு, நைட்டு போட்டு இப்போ ஊறிடுச்சு. இப்போது இதை கொஞ்சமாக உப்பு போட்டு இது வேகிறதுக்குள்ளவா தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3-4 விசில் எடுத்துக்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன், கேஸ் போனதும் நல்லா வெந்திருக்குது. நம்ம நைட்டே ஊற வச்சனால நல்லா ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா மை மாதிரி வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ண என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், நீங்கள் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க தாளிக்கிறதுக்கு. இது ஒரு 2 பூண்டு கட் பண்ணிக்க, கருவேப்பிலை, வரமிளகாய், இந்த பக்கம் பூண்டு 3, கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போது நான் கல் வச்சுட்டேன், சூடாகிட்டுருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம வந்து இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணதான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய்க்கும். நான் ஒரு ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுட்டோம். இப்போது இது நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்படி ஓரமாக எடுத்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். 3 கல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி போட்டுக்கலாம். இப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு, தட்டைப்பயிறு குழம்பு நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமாக நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தேவையானவங்க குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கல. வேணுன்றவங்க கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் வேண்டான்னு தேங்காய் சேர்த்துக்கல. நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் சரியாக என்னால் ப்ராப்பராக பண்ண முடியலை. ஸ்டாண்டு வாங்கிட்டோம்னா நம்ம ஸ்டாண்டில் வச்சு ப்ராப்பராக பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். சூடு. இப்போது நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்கும்போது சரியாக கொஞ்சமாக பேச்சே வர மாட்டேங்குது. திடீர்னு எப்படி வீடியோவில் தன்னை போல் பேசுகிறது அப்படின்னு. இப்போ கொஞ்சமாக பழகிடுச்சு எனக்கு. இப்போது சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நான் சும்மா 2 சீரகம் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டுக்கலாம்.
விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிட்டுருக்குது நல்லா. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு நான் அந்த வரமிளகா 2 சேர்த்துட்டேன். அதை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு போடலான்னு இருந்தால் அப்படி இது கூடவே சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ள மிக்சியில் அரைச்சிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா கொஞ்சமாக வதங்கி வைக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வச்சேன். நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே இப்படி இந்த தக்காளி கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மறுபடியும் கலந்துக்கோங்க. இதுவும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா இப்படி வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கலவாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருந்த இந்த தட்டைப்பயிரையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொதிக்கிறதுக்குள்ள தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸி ஜாரில் அதுலேயும் தண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகட்டும். அப்புறம் வற்றி பச்சை மசாலா போய் அழகாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. குழம்பு வேணுன்றவங்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இதில் நான் கத்திரிக்காய் போடல, வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். குழம்பு சூப்பராக
ரெடி ஆயிடுச்சு.